இன்னைக்கு என் ஹஸ்பண்ட்டு ஒர்க் முடிஞ்சு சீக்கிரமாவே ஈவினிங் வந்துட்டாங்க. வரும்போது எப்பயுமே வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றது பழக்கம், ஸ்நாக்ஸ் ஏதாவது. அந்த மாரி ஈவினிங் டைம் வந்துட்டு ஏதோ ஒரு கையில ஒரு கவரோட வந்தாரு. சரி காஃபி போடு அப்படின்னு சொல்லவுமே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரிட்ஜ்லேருந்து ஒரு பால் பாக்கெட் எடுத்து கட் பண்ணிட்டு, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, பால் குக்கர் வச்சு பால கட் பண்ணி ஊத்திக்கிறேன். என்னோட ஃபேவரைட் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர நான் அதில போட்டுட்டு, 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு, எங்க 2 பேருக்கு காஃபினால 2 கப்புக்கு பால் தேவையான அளவு பால் ஊத்தி, காஃபி நல்லா நான் ஆத்திக்கிறேன். ஆத்தி முடிச்சுட்டு 2 கப்ல அந்த காஃபிய போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்சுட்டு அவர் வாங்கிட்டு வந்தார் பார்த்தீங்களா, அது என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா, என்ன இருக்குதுன்னா வடையும், வடை பாயாவும் இருக்குங்க. வடை பாயான்னா வடை பயிறுன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. நீங்க வடை பாயான்னு சில பேர் சொல்லுவாங்க. எதுன்னு எனக்கு தெரியல. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே வடை பாயா வாங்கிட்டு வந்தாருங்க. வாங்கிட்டு வரவுமே 2 கப் காஃபி போட்டு, அந்த வடை பயிறு கூடயும், அந்த வடை கூடயும் முட்டை வடை, பருப்பு வடை, அது கூட வடை பாயா, 2 கப் காஃபி எடுத்து வச்சு, நாங்க ரெடி ஆயிட்டோம் சாப்பிடுறதுக்கு. கண்ண மூடு கைய நீட்டுனாரு. என்னதுங்க அப்படின்னு சொன்னோனையுமே டக்குன்னு ஒரு கிட்கேட் சாக்லேட் குடுத்தாரு. நமக்கு பிடிச்சவங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் குடுத்தா கூட அது பெரிய விஷயம். ரொம்ப ஹேப்பியா இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.